இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே தமிழ்நாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சியிலே வலிமையான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நம்முடைய கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தோம். இப்பொழுது கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனாலும் தீய சக்தி திமுக என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரே, அன்றையிலிருந்து இன்றைய வரை திமுக தீய சக்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஒரு கட்சி இருக்கின்றது, கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமைப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி, எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம். நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது. இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது, தோல்வி ஜுரம் வந்துட்டது. அதான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்பாவும் மகனும். திரு ஸ்டாலின் அவர்களே, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எடுத்த முடிவு. நான் இங்க இருக்கின்ற தொண்டையில் ஒருவனாகத்தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களை போல் தலைவனாக இல்ல. தொண்டனோடு தொண்டன் இருந்தால்தான் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்த பாதை வேறு, நான் வந்த பாதை வேறு. நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தேன். எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை பொதுச் செயலாளராக பார்த்து அழகு பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். பொற்கால ஆட்சி, இங்கே அருமை சகோதரர் சொல்றாலே பொற்கால ஆட்சி நாட்டுக்கு கொடுத்தோம். ஒரு சாதாரண தொண்டன், ஒரு கிளை செயலாளர் எந்த கட்சியிலாவது பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஒரு கிளை செயலாளர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? உனக்கு தில்லு திராணி தகரிம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு, திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார். எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறாது. அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லு. முடியாது. சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. அவள் வாயில சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. இன்னும் சொல்றார், எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி திமுக பத்தி அவதூறா பேசுறாரு. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் ஒரு கம்பெனின்னு பேசுறாரு. அது குடும்ப ஆட்சி என்று சொல்லுகிறார். அதற்கு திரு ஸ்டாலின் பதில் சொல்லுகிறார், ஆம் குடும்பம் தான். எப்படி என்ன, எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து குடும்பமாக பார்க்கறேன்னு சொல்றாங்க. யாரு? கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்த்து அவரை குடும்பமா பார்க்கறாங்க. நானும் அதான் சொல்றேன். அதிலிருந்து ஒருத்தரை திமுக கட்சி தலைவராக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து ஒருவரை உங்களுடைய கட்சி வெற்றி பெற்று ஒரு வேலை வந்தால் அவரை முதலமைச்சராக்கு. அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. அதுக்கு இவரு பெற்றெடுத்த மகன் தான்
வாரிசா வர வேணும்.